இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அப்ரகேட் பண்ணோம். அப்ரகேட்னா தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சோம். அதோட மைய கருத்து என்னடான்னா, உங்களுக்கு எப்போ தண்ணி வரும், எப்போ வராது, எவ்வளோ தண்ணி வரும், எவ்வளோ தண்ணி வராது, இதை வந்து நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. விடுவேன், விடாமலையும் போவேன். அப்போ என்னவும் பாகிஸ்தான் வந்து தர்பேலா மாங்லா தவிர்த்து வேற எங்கேயும் வந்து வாட்டர் ஒர்க்ஸோ டேமோ கட்டல. மாங்லால தான் டேம் இருக்கு அவங்களுக்கு, தர்பேலால இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க நம்பிக்கை, ரெண்டு நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் பல ஆண்டுகளா. ஒன்று, நமக்கு நான் அணு ஆயுதம் ஆயிடு, நான் அணு ஆயுதம் ஆயிடு, என்கிட்ட வேணாம், என்கிட்ட வேணாம் அப்படின்ட்டு நான் போட்டுருவேன், நான் குண்டு போட்டுருவேன், நான் குண்டு போட்டுருவேன், நான் குண்டு போட்டுருவேன்ட்டு. ரெண்டாவது, இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்னைக்கும் நிறுத்தாது. தண்ணி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் தண்ணி வரும், அந்த பக்கம் ரத்தம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணோம், தண்ணியும் ரத்தம் ஒன்றா ஓடாது. பாகிஸ்தான் இவ்வளோ அடி வாங்கியுமே இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து விளையாட மாட்டேன்ற மாதிரி செக் வைக்கிறாங்களே சார். தோற்றுருவாங்கன்னு பயம் சார். ஏன் சார் சும்மா, எதுக்கு சார் சும்மா? எனக்கு அவங்கள திட்டுறது கூட போர் அடிக்குது சார். எனக்கு டாக்டிக்கலாக ரொம்ப யோசிப்பாங்க. இன்னைய தேதிக்கு என் பிளேட்டுக்கு பிரியாணி வந்துருச்சு இல்லை, போதும், நாளைக்கு டே உன் வீட்டில் சோறு இருக்கால பார்க்க மாட்டானுங்க. தொலைநோக்கு பார்வை பாகிஸ்தானுக்கு எப்பயுமே இல்லை. நேர்மையற்ற நாடுகள் உலகத்தில் எடுத்து பார்த்தா ஒரு காலத்தில் பிரிட்டன், இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா கூட லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நேர்மையற்ற நாடுகள் அப்படின்ட்டு. அதில் நேர்மை என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத நாடு எதிரானா பாகிஸ்தான். ஃபீல்ட் மார்ஷல் முனீர், பங்கர் முனீர், நெக்ஸ்ட் காசாவோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் முனீர், வாட்ச்மேன் முனீர், அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, 1500 இந்த ஃபைட்டர்ஸ், இந்த 1500 மிலிட்டன்ஸை வந்து அப்படின்ற டைமுக்கு நான் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்களா? இஸ்திகாமே ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்திகாமே அசீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க பலூச்சிஸ்தான்ல தீவிரவாதிகளை எலிமினேட் பண்ணுறதுக்கு. எதுக்கு? ஆப்ரேஷன் ஹிராஃப் 2க்கு கவுண்டரில். ஆனால் இந்த வாட்டி கவுண்டர் எப்படி இருக்குடான்னா, அவங்க ஆப்ரேஷன் ஹிராஃபில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தானை பிணைக்கக்கூடிய ஒரு மைய பொருள் எதுவுமே இல்லை. இந்தியாவை பிணைக்கக்கூடிய மைய பொருள் நம்மளோட கலாச்சாரம். பாகிஸ்தானுக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு? அவன் கழுத மேலே வந்தானா, குதிரை மேலே வந்தானா, அரேபியாவிலேருந்து வந்தானா, இந்தியாவிலேருந்து வந்தானா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் சிறப்பு விருந்தினர்கள் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் மற்றும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயந்த். சார், அவனுக்கு சேர்த்து நம்மள சோறு போட முடியாது. ரெண்டாவது தண்ணியை நிறுத்தணும். தண்ணியை நிறுத்தினது இல்லாமல் we did not இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணலை. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அப்ரகேட் பண்ணோம். அப்ரகேட்னா தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சோம். அதோட மைய கருத்து என்னடான்னா, உங்களுக்கு எப்போ தண்ணி வரும், எப்போ வராது, எவ்வளோ தண்ணி வரும், எவ்வளோ தண்ணி வராது, இதை வந்து நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. விடுவேன், விடாமலையும் போவேன். நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். அப்போ என்னவும் பாகிஸ்தான் வந்து தர்பேலா மாங்லா தவிர்த்து வேற எங்கேயும் வந்து வாட்டர் ஒர்க்ஸோ டேமோ கட்டல. மாங்லால தான் டேம் இருக்கு அவங்களுக்கு, தர்பேலால இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயும் டேமை கட்டல. கெனால் சிஸ்டம் இருக்கு. கெனால் சிஸ்டம்னா பாசன கால்வா இருக்கு. பாசன கால்வால தண்ணி போனா பத்தாது, தேக்கி வைக்கணும் ஓடுற தண்ணியை. இது வரைக்கும் அவங்க தேக்கியே வைக்கல. அவங்க நம்பிக்கை, ரெண்டு நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் பல ஆண்டுகளா. ஒன்று, நமக்கு நான் அணு ஆயுதம் ஆயிடு, நான் அணு ஆயுதம் ஆயிடு, என்கிட்ட வேணாம், என்கிட்ட வேணாம் அப்படின்ட்டு நான் போட்டுருவேன், நான் குண்டு போட்டுருவேன், நான் குண்டு போட்டுருவேன், நான் குண்டு போட்டுருவேன்ட்டு. ரெண்டாவது, இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்னைக்கும் நிறுத்தாது. தண்ணி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் தண்ணி வரும், அந்த பக்கம் ரத்தம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணோம், தண்ணியும் ரத்தம் ஒன்றா ஓடாது. அணு ஆயுதம் தானே வச்சிருக்கேன், முதல்ல அதை போடுறேன் நான் அப்படின்னு அதை போட்டோம். அந்த அணு ஆயுதம் எங்கேருந்து வந்தது அப்படின்ற கேள்வி இப்போ நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒருத்தர் மொத்தம் தான் ரொம்ப, அமெரிக்கா தான் தபோ நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட குண்டு தான். ஸோ அது சைனாக்காக வச்சு. சார், பாகிஸ்தான் இவ்வளோ அடி வாங்கியுமே இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து விளையாட மாட்டேன்ற மாதிரி செக் வைக்கிறாங்களே சார். தோற்றுருவாங்கன்னு பயம் சார். ஏன் சார் சும்மா, எதுக்கு சார் சும்மா? எனக்கு அவங்கள திட்டுறது கூட போர் அடிக்குது சார். எனக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீ it is an agreement between ICC and that of Pakistan and India.
பிசிசிஐ, பிசிபிக்கும் இந்தியாவுக்கும். நான் உன் நாட்டில் ஆடாத பட்சத்தில் நீ என் நாட்டில் ஆட தேவையில்ல, தேர்ட் கண்ட்ரியில் ஆடலான்னு சொல்லிட்டு. நீ தேர்ட் கண்ட்ரியில் கூட பங்களாதேஷ்காக ஆடாட்டி போ. யாரு கிளாஸ்? உனக்கு கிளாஸ், எனக்கு இல்ல. கடைசியில ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கப்பையும் எடுத்துன்னு போயிருவாங்க. சந்தோஷம். கப்பை எடுத்துட்டு போனதுக்கு இப்ப 2 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க ஃப்ரீயா. இதனால பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வராமலையும் போகலாம். அப்ப புலம்புவானுங்க, இந்தியா கூட ஆடி இருக்கணும், நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து அவங்க நல்லா யோசிப்பாங்க. இப்படி பண்ணா இந்தியா இப்படி பண்ணிடும், இப்படி பண்ணா இப்படி பண்ணிடும். ஐ மீன் டாக்டிக்கலாக ரொம்ப யோசிப்பாங்க. இன்னைய தேதிக்கு என் பிளேட்டுக்கு பிரியாணி வந்துருச்சு இல்லை, போதும், நாளைக்கு டே உன் வீட்டில் சோறு இருக்காலும் பார்க்க மாட்டானுங்க. தொலைநோக்கு பார்வை பாகிஸ்தானுக்கு எப்பயுமே இல்லை. அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா பிச்சை எடுத்துக்கிட்டே வாழ்ந்து அவங்கள அப்படியே டியூன் பண்ணிட்டாங்க. 1947, 48 இருந்து வில் கிவ் யூ எவ்ரி திங். நீங்கள் சும்மா, அதாவது பாகிஸ்தான்றது ஒரு மாஸ்க் தான், முன்னாடி ஒரு நிக்க வைக்கப்படுற ஒரு மாஸ்க் தான். பின்புலமாக இருந்த நாடுகள் ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்துருந்தாங்க. ஒரு சமயம் அமெரிக்கா கொடுத்தது, ஒரு சமயம் யூகே கொடுத்தது, ஒரு சமயத்தில் வந்து ரஷ்யா கொடுக்கல, ரஷ்யா கொடுத்ததே இல்லை இன்னி வரைக்கும். சைனா கொடுத்தது தான் சொன்னேன். யூகே ஆரம்பிச்சது, சவுதி, அது அவங்க கூட நிறுத்தினாங்க. 70s அவங்க கொடுத்த ஃபண்ட்ஸை இவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதாவது ஒரு விஷயம், பாகிஸ்தான் யாரையுமே நம்பிக்கையாக அவங்களும் நம்ப மாட்டாங்க, அவங்கள நம்புற மாதிரியும் வைக்க மாட்டாங்க. தஹீர் கோரான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து முன்ன வந்து பாகிஸ்தானி பொலிட்டீஷியன், இப்போ வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அவர் பாகிஸ்தானை வந்து இன்னொரு பேர் வச்சிருக்காரு. ஐ ஷுட் நாட் யூஸ் தட் வேர்ட், இது வந்து தப்பான வார்த்தை. விலை மாத நாடு அப்படின்னு சொன்னார். பாகிஸ்தானை ரண்டிஸ்தான் அப்படின்னாரு. அவங்கள யாருக்கு வேணாலும் வேலை போவாங்க இல்ல. அவங்க பாகிஸ்தான் வந்து யூஎஸ்க்கு நம்பிக்கையா இருக்காங்களா? இல்ல. யூகேக்கு நம்பிக்கையா இருக்காங்க? இல்ல. அவங்க 2 பேர் தான் இவங்க கிரியேஷனுக்கே காரணம். ஓகேயா? சோவியத் யூனியன் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. இந்தியாவில வந்து சோவியத் யூனியன் வங்கக்கடலை நோக்கி வரக்கூடாது, அரபிக்கடலை நோக்கி வரக்கூடாது, இந்திய பெருங்கடலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பாகிஸ்தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதனால அது முதல்ல அடி. ஸோ அவங்க 2 பேருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஒசாமா பின் லாடனுக்கு 3 வேளையும் 5 ஸ்டார் சாப்பாடு போட்டு நல்ல மெடிக்கல் சிஸ்டத்தோட 20 அடி வாளோட ஒரு பெரிய அபோட்டாபாத்ல வச்சு யூஎஸ் உலகம் முழுக்க தேடுறான். ஓகேயா? இவனோட நாட்டோ பேஸ் இருக்குது இவன் ஊர் பக்கத்துலயே. ஓகே, இவன் ஊருக்குள்ள இருக்கு. அந்த பேஸை வச்சுக்கிட்டு ஒசாமா பின் லாடன் இங்கதான் இருக்கான்றதே தெரியாதான் பாகிஸ்தானுக்கு. இந்த காமிச்சு கொடுத்தான்ல ஒரு டாக்டர், அந்த டாக்டர் மேல கேஸ். ஆக்சுவலா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அபோட்டாபாத் வந்து அவங்களோட மிலிட்டரி அகாடமி இருக்கு. பாகிஸ்தான் மிலிட்டரி அகாடமி பக்கத்திலேயே இருக்குன்னும் போது, ஸோ பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு உண்மையா இல்லை. சரி, அமெரிக்கா உண்மையா இல்லைல்ல பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு உண்மையா இல்லைல்ல. பாகிஸ்தான் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எடுக்கல. ஏன்னா சைனா பக்கம் போயிடுவான். சைனாக்கு அது உண்மையா இருக்கே, அதுவும் ஒன்னு அடிச்சுனா அந்த பக்கம் போயிரு, நீ என்ன அடிச்சுனா அந்த 2 பக்கம். அதாவது இந்த 2 பூனையும் ஒரு குரங்கும் கதை இருக்குல்ல. It is the only country in the world. அதுக்கன்ட்டு ஒரு சட்டமோ, அதுக்கன்ட்டு ஒரு வழிமுறையோ, அதுக்கன்ட்டு ஒரு நேர்மையற்ற நாடுகள்னு உலகத்துல எடுத்து பார்த்தா ஒரு காலத்துல பிரிட்டன், இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா கூட லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். கண்டிப்பா நேர்மையற்ற நாடுகள் அப்படின்ட்டு. அதுல நேர்மை என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத நாடு எதிரானா பாகிஸ்தான். அவங்க தப்பி தவறி உண்மையா சொன்னா அவங்க நாட்டு மக்களும் நம்ப மாட்டாங்க, உலகமும் நம்பாது. அவ்வளோ நல்லவங்க அவங்க. 1971 பங்களாதேஷ் வரல, இந்தியாவை பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னு அவங்க ஸ்கூல் பசங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பங்களாதேஷ் எப்படா வந்ததுன்னு தெரியல, பசங்களுக்கும் புரியல. வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. 1971 அப்புறமா பங்களாதேஷ்னு ஆயிடுச்சு. கனெக்ஷன் கட்டு. ஓகேவா? ஸோ அது தனி நாடா இருக்கு. 1971 வாரில் உண்மையிலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பங்களாதேஷ்னு எதுக்கு கிரியேட் பண்ணா? அது ஈஸ்ட் பாகிஸ்தான் தானே இருக்கணும். எப்படி சார் குழந்தைகளுக்கு நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி கொடுக்க முடியாதுல்ல சார்? அதுக்காக எப்படிங்க பங்களா அப்ப வேர்ல்ட் மாப்பியா தப்பா சொல்லுவீங்களா? பொய்யா வந்து 1857 வார் ஓகேங்களா, நாம ஜெயிச்ச மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம இல்ல குழந்தைகளுக்கு அப்படி சொல்லி தர முடியும். இல்ல உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்கு. கான் ஆஃப் கலாத் கீழே தான் இன்னைக்கு இருக்கிற மொத்த பலூச்சிஸ்தான் இருக்கு. கான் ஆஃப் கலாத் கிட்ட அது அவங்களுக்காக லண்டன் வரைக்கும் சென்று கேஸ் வாதாடி கான் ஆஃப் கிலாத் வந்து இண்டிபெண்டன்ட் டெரிட்டரின்னு சொல்லி அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுக்கு சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி, பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு முன்னாடியே அது தனி நாடாக உருவாயிடுச்சு கான் ஆஃப் கலாத். அதுதான் லேட்டர் பீரியட்ல பலூச்சிஸ்தானை மாறுது. அந்த கான் ஆஃப் கலாத்தை வந்து
வெறும் அட்வொகேட் ஜின்னா வந்து கவர்னர் ஜெனரல் ஜின்னாவான அப்புறம் இராணுவத்தை அனுப்பி பிடிச்சிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஜின்னாவை வந்து அவங்க அட்வொகேட்டாக இருந்ததுக்காக ஒரு பக்கம் தங்கத்தை கொட்டி இன்னொரு பக்கம் ஜின்னாவை உட்கார வச்சு அளந்தாங்க, தங்கத்தில் அளந்தாங்க ஜின்னாவை. அப்போதே டிபி பேஷண்ட், அதனால கம்மியாக தான் தங்கம் ஆகிருக்கும். ஸோ அது வேற கதை. அளந்தாங்க. அப்படி இருந்தும் ஜின்னா வந்து இஸ் நோபடிஸ் மேன், இஸ் அ பர்வர்ட் அண்ட் அ மெக்லோமேனியாக். அவர் என்ன பண்ணாரு, பலூச்சிஸ்தானை வந்து அன்னைக்கு இருந்த கான் ஆஃப் கலாத்தை கைப்பற்றி பலூச்சிஸ்தானை கைப்பற்றி 48ல் முதல் வாட்டி உள்நாட்டு கலவரம் வெடிக்குது. நம்ம கூட சேர வேண்டியது கான் ஆஃப் கலாட். they agreed to cede to India. வதார் வந்து ஓமன் கட்ட இருந்தது, அதை நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அன்று இருந்த இந்திய பிரதமர் நோ நத்திங் டூயிங் இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு பேக் சேனல்ல இந்தியாவோட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, கான் ஆஃப் கலாட் வில் சீட் டு இந்தியான்னு, காஷ்மீர் மாதிரி. ஓகேவா? இங்க ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு நியூஸ் பிராட்காஸ்ட் ஆகுது, கான் ஆஃப் கலாட் இஸ் இன் டச் வித் அஸ், வில் ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து யாராவது பண்ணுவாங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் சார். நான் நேரம் அவ்வளோ நல்லவர் சார், எதா இருந்தாலும் எடுத்துட்டு போங்க, என்ன அதெல்லாம் சொல்றேன். இல்லைங்க, அது எடுத்துட்டு போங்கன்றது அது பிரச்சனை இல்லை. 48ல் முதல் கலவரம் வெடிக்குது, அதுக்கப்புறம் 58ல் 2வது கலவரம், அதுக்கப்புறம் 67ல் 3வது கலவரம், அதுக்கப்புறம் 73லேருந்து 77 வரைக்கும் கலவரம், அதுக்கப்புறம் 2004ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2006ல் அக்பர் புக்தியை ஆகஸ்ட் 25, 2006 F-16 ஃபைட்டரை வச்சு அடிச்சு கொள்றாங்க. ஒரு 75 வயசு வயதான முதியவர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சி தான் வளர்ந்து 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 2024ல் ஆப்ரேஷன் ஹிராஃப், பிளாக் ஸ்ட்ராம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே ஹிராஃப் அப்படின்றாங்களே, ஓபி ஹிராஃப்ன்றது என்ன? கரும் சுழல். அந்த கரும் சுழல்ன்றது வந்து பலூச் மொழியில வந்து அப்படி ஒரு சுழல் வந்ததுன்னா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடும்னு அர்த்தம். அந்த கரும் சூழல் தான் இன்னைக்கு வந்து பலூச்சிஸ்தானை அடிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சைனா எங்கெல்லாம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கோ, சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ராணுவம் எங்கெல்லாம் வந்து ரோட்ல மூவ்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. ஜாஃபர் எக்ஸ்பிரஸை நிறைய வாட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ராணுவ கண்டோன்மெண்ட்டுகள், ராணுவ கிடங்குகள் இதெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. இப்போ ஆப்ரேஷன் ஹிராஃப் 2 நடந்துட்டு இருக்கு, இப்போ நடக்கிறது. ஆல்மோஸ்ட் they have captured everything. இப்போ வந்து என்ன பண்றாங்க, இட் இஸ் வர்ச்சுவலி ஏரியா டாமினேஷன் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 நகரங்கள், அது பாஸ்னில முதல் கொண்டு, குவதார் முதல் கொண்டு, துர்பத் முதல் கொண்டு, திரும்பி கொட்டா முதல் கொண்டு, இது மாதிரி 14 நகரங்கள் பலூச்சிஸ்தான் முழுவதுமா. ஒரு நௌஷ்கில டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து பிணைக்கைதியா பிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராணுவத்தை தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. கலெக்டர் இப்போ கலெக்டரு, போலீஸு. ஃபார் யர் இன்ஃபர்மேஷன், கோப்பையை தூக்கிட்டு ஒருத்தர் ஓடினாரு, கோப்பை எந்த தான் வென்று அப்படின்ட்டு. அவர் வந்து இன்டீரியர் மினிஸ்டர், அதாவது உள்துறை மந்திரி பாகிஸ்தானோட. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இது ஒரு எஸ்ஹெச்ஓட ப்ராப்ளம். எஸ்ஹெச்ஓன்னா ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ப்ராப்ளம்னு சொன்னார். பலூச்சிஸ்தான் ப்ராப்ளம். பலூச்சிஸ்தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க. தே ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம். அதாவது இப்போ யாராவது நாடு ஆர்மி கண்ட்ரோல்ல இல்ல, பாகிஸ்தானோட எந்த ஒரு ஏஜென்சியுமே பலூச்சிஸ்தானோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியா இப்ப இறங்கி டப்புன்னு நம்ம எந்த ஒரு நாடா இப்போ நம்ம பண்ண முடியாது. என்னைக்கு வந்து அனௌன்ஸ் ஏதாவது ஒரு நாடு அனௌன்ஸ் பண்ணுச்சுன்னா பலூச்சிஸ்தான் தனி நாடு தான் இப்போவுமே. அது அப்போதுல இருந்தே அப்படிதான் இருக்கு. 2 நாடு சேர்ந்தா போல பலூச்சிஸ்தானோட அரசாங்கத்துக்கு மினிஸ்ட்ரி இன் எக்ஸைல், கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி 2 நாடு அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்கடான்னா யூஎன் சட்டப்படி அது தனி நாடு. இன்னொரு விஷயம், நீங்க பலூச்சிஸ்தான் ப்ராப்ளம்ல இப்ப நீங்க பார்க்க வேண்டியது, இப்ப அடிச்சிருக்கிற டார்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிலு, கவர்மெண்ட், சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், போலீஸ் ஸ்டேஷனுங்க. இவர் சொன்னாரு, யாரு, ஃபீல்ட் மார்ஷல் முனீர், பங்கர் முனீர், நெக்ஸ்ட் காசாவோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் முனீர், வாட்ச்மேன் முனீர். அவர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, 1500 இந்த ஃபைட்டர்ஸ், இந்த 1500 மிலிட்டன்ஸை வந்து அப்படின்ற டைமுக்கு நான் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்களா? இப்போ இவர் பதவி ஊஷல். பாகிஸ்தானே ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. பாகிஸ்தானே
அதாவது அந்த பாகிஸ்தான் விழுந்ததுன்னா நம்மளுக்கு பெரிய தலைவலி இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கணும். ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்துறதுக்கான காரணமும் எல்லாருமே சொல்லுவாங்க. நமக்கு கூட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன் பாகிஸ்தானில் போய் பிடிக்க வேண்டியதானே, பிடிச்சின்னா வி ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தம். இல்லை எதை பிடிக்கிறது, இட் இஸ் அ டைஃபங்க்ஷனல் ஒரு அங்கே ஒரு சிஸ்டமே இல்லாத ஒரு நாட்டை நீங்கள் எப்படி சிஸ்டம் எடுத்து முடியாது. ஸோ அவங்க அங்கே வந்து வார்லாட்ஸ்லாம் நிறைய, ஓகேவா, யூ கேனாட் கண்ட்ரோல் தம். அதனால இப்போதைக்கு நீயே வச்சுக்கோ. இப்போ பலூச்சிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா மெங்கல் என்பது ஒரு ட்ரைபு, புக்தி என்பது ஒரு ட்ரைபு. அங்கே ட்ரைபல் லாஸ் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் லாஸோட பவர்ஃபுல். கைபர் பக்துன்வாலையும் மேசூத் என்பது ஒரு ட்ரைபு, அஃப்ரிதி என்பது ஒரு ட்ரைபு. ட்ரைபுன்னா இனக்குழுக்கள். அந்த இனக்குழுக்கள் போடுறது தான் சட்டம், அரசாங்கத்தோட சட்டம் இல்லை. செல்லாது கன்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாதுங்க. கான்ஸ்டிடியூஷன் உள்ளுக்குள்ள செல்லாது, உள்ளுக்குள்ள செல்லாது. இன்ஃபேக்ட் ஒரு காலம் வரைக்கும் ஸ்வாத்னு இருந்தது, அதெல்லாம் ஃபட்டா அப்படின்வாங்க, ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்வாங்க. அங்கே அதாவது நம்ம யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து மாதிரி அதுக்கு. அங்கே வந்து எந்த லாவுமே பாகிஸ்தான் கவர்மெண்டோட ஃபெடரல் லாஸ் எதுவுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அது பர்வேஸ் முஷரஃப் தான் ஒழிச்சது. ஏன்னா அப்போது வந்து ஜர்பே அஸ்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடத்தினாங்க. இப்பயே கூட இஸ்தகாம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்தகாமே ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்தகாமே அசீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க பலூச்சிஸ்தானில், தீவிரவாதிகளை எலிமினேட் பண்ணுறதுக்கு. எதுக்கு? ஆப்ரேஷன் ஹிராஃப் 2க்கு கவுண்டரில். ஆனால் இந்த வாட்டி கவுண்டர் எப்படி இருக்குடான்னா, அவங்க ஆப்ரேஷன் ஹிராஃபில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இன்ஃபேக்ட் உலக இதில் வந்து ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க, இஸ்ரேலில் வந்து ஹிஸ்புல்லா அவங்க வந்து பாலஸ்டைன் PLO அமைப்பும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி லேடிஸை யூஸ் பண்ணாங்க சூசைட் பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாகிஸ்தான் இஸ் சீயிங் தட் வேவ். விமன் பாம்பர்ஸ் 2 பேர் பலூச்சில். அதில் ஒருத்தவங்க வந்து புக்தி ட்ரைபை சேர்ந்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து அஃபிசா மேங்கல்னு சொல்லிட்டு மேங்கல் ட்ரைபை சேர்ந்தவங்க. அவரோட 2 சிஸ்டர்ஸை, அந்த அஃபிசான்றவங்களோட 2 சிஸ்டர்ஸை வந்து பலாத்காரம் செஞ்சு தெருவோரமாக தூக்கி போட்டு போனாங்க ஆர்மி. பாகிஸ்தான் ராணுவம் சொல்றது என்னன்னா 125 பேர் தான் கொண்டு செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அஃபிஷியல் ஃபிகரை யாராலையும் வெரிஃபை பண்ண முடியல. சிலது 200 சொல்லுது, சிலது 250 சொல்லுது. பட் ஒன்று உண்மை, 14லேருந்து 12 நகரங்களில் ஃப்ரம் நார்த் டு சவுத் பலூச்சோட மூமெண்ட் வந்து, அவங்களோட படைகள் வந்து கைப்பற்றி. 2வது முன்ன வந்து பலூச் சென்ட்ரலைஸ் கமாண்ட் இருந்தது. அதில் வந்து மஜித் பிரிகேட்னு ஒன்று இருக்கும், ஃபத்தே ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஜிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் அமைப்பும் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் அமைப்புக்கு இன்னொரு பேர் வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த பேரில் தான் அது நடந்துருக்கு. அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, எந்த ஆர்மி யூனிட் உள்ளே வருது, இங்கேருந்து என்ன, இதுக்கு எப்போ கோஆர்டினேட் பண்ணுறாங்க பாருங்க. ஆசிம் முனீர் போய் பொட்டியை திறந்து காட்டினார், இதெல்லாம் பலூச்சிஸ்தானில் இருக்கிற வளங்கள், இந்த கூழாங்கல்லை பாரு, இந்த கல்லை பாரு, இந்த கல்லை பாருன்ட்டு அவங்க பெருசாக போட்டாங்க கல்லை. ஸோ 2வது நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது, பலூச் பிரச்சனை வந்து இனம் சார்ந்த பிரச்சனை. இனம் சார்ந்த பிரச்சனைக்கு எந்த நாட்டிலையுமே தீர்வு வந்து துப்பாக்கி அல்ல, பேச்சுவார்த்தை. இன்னைக்கு அது அடக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும், ஏன்னா பலூச்சோட மொத்த பாப்புலேஷன் 15லேருந்து 17%. ஆனால் நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45லேருந்து 48% கிட்ட வரும். கிட்டத்தட்ட பாதி பாகிஸ்தான். அந்த பாதி பாகிஸ்தான் வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா அது பாகிஸ்தானில் மிச்சம் சொச்சம் தான், அது மிச்சம் இல்லை. அது போச்சுன்னா சிந்து போகும். அது போகும்போதே உங்களுக்கு போர்ட்டே ஆக்சுவலா கதர் போயிடும். கராச்சியுமே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான், 50 to 60 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு பலோச்சோட பலூச்சிஸ்தான் பார்டர்ல. இஃப் ஐ அம் ரைட், கராச்சி இட்செல்ஃப் வாஸ் பார்ட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. அது ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அது சிந்துன்னுவாங்க, சிந்து தேஷ்னு சொல்றாங்க இல்லையா. சிந்துல கராச்சி வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. ஸோ 2 போர்ட் நம்ம பாம்பே பிரசிடென்சியில் இருந்தது, மெயினாக இருந்தது. ஒன்று கராச்சி, இன்னொன்று வந்து மும்பை, பாம்பே. இது 2 போர்ட்டும் இருந்தது அப்போ, சரியா. ஸோ அப்போ நீங்கள் பலூச்சிஸ்தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சிந்து தேஷ் அடுத்தது ஆரம்பிக்க மாட்டாங்களா? ஆல்ரெடி இருக்கு, ஜிஎம் சயீதோட சிந்து தேஷ் மூவ்மெண்ட் வந்து இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அவங்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது. இது ஒரு சக்சஸ் காமிச்சிங்கன்னா இன்னொரு சக்சஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தானை பிணைக்கக்கூடிய ஒரு மைய பொருள் எதுவுமே இல்லை. இந்தியாவை பிணைக்கக்கூடிய மைய பொருள் நம்மளோட கலாச்சாரம்.
பாகிஸ்தானுக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு? அவன் கழுத மேல வந்தானா, குதிரை மேல வந்தானா, அரேபியால இருந்து வந்தானா, இந்தியால இருந்து வந்தானா? ஸோ எதுவுமே கிடையாது. பாகிஸ்தான் இஸ் என்ன சொல்றேன், ஆர்டிஃபிஷியல் என்டிட்டி. எக்ஸாக்ட்லி. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறதுக்கான எந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி சார் டப்புக்குன்னு ஓபன் பண்ணா புஷ்ன்னு வரும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஸோ அது இப்போ இருப்பு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணத்தை பாகிஸ்தான் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான், இஸ்லாமிய நாடும் இப்போது அல்ல. ஓகேவா? ஏன்னா யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ரிப்பப்ளிக்கா இல்லையான்னு அவங்க போடுற ஓட்டம் அவங்க நாட்டு மக்கள் தான் சொல்லணும். பாகிஸ்தானில் பாதி வந்து பிரச்சனையில் இருக்குது. காஷ்மீர் நமது. ஓகேவா? ஸோ பலூச்சிஸ்தான் தனியாக போயிடுது. சிந்து கைபர் பக்துன்வா ஆப்கானிஸ்தானோட அவங்களோட போயிடுவான். ஸோ டுரன் லைனை அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால எல்லாமே போயிடுன்னு வச்சுக்கோங்க. பஞ்சாப்ல ஒரு இடம். ஓகேவா? லாகூர் தான் ஆக்சுவலாக பாகிஸ்தானோட கேபிட்டலாக இருந்திருக்கணும். லாகூர் கேபிட்டல் இல்லை. சரி, இஸ்லாமாபாத் கேபிட்டலா இருக்கும்னு நினைச்சா சரி, கராச்சி தான் கேபிட்டலா இருக்குன்னா ஃபினான்ஷியல் ஹப். ராவல்பிண்டி. You are wrong. Karachi was made the first capital. அதுக்கப்புறம் ஆக்சுவலா லாகூர் தான் பொலிட்டிக்கல் கேபிட்டலா இருந்திருக்கு. அவங்க தான் கல்ச்சுரல் கேபிட்டல். அவங்க தான் கல்ச்சுரல் கேபிட்டல் அதுதான். ஆனா அவங்க கேபிட்டல் ஆக்குனது எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத். ஆர்டிபிஷியலா உருவான ஒரு சிட்டி. ஆனா அவங்களோட அன்அபிஷியல் கேபிட்டல் ஆஃப் பாகிஸ்தான் வந்து ராவல்பிண்டி தான். ராவல்பிண்டி தான் கேபிட்டல். ராணுவ தலைமையகம் தான் அவங்களோட கேபிட்டல். ஸோ இஸ்லாமாபாத் போனா கூட உங்களுக்கு கவலை இல்லை, ராவல்பிண்டி விடக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ அதனால ராவல்பிண்டிக்காக ஒரு நாடு, ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய சில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராணுவ தளபதி குடும்பங்களுக்காக வேணா இருக்கலாம். காக்கி யூனிஃபார்ம். மற்றபடி பாகிஸ்தானுடைய இருப்பு அப்படின்றது எனக்கு ட்ரம்ப் அந்த விஷயத்துல சூப்பர் தெரியுங்களா? செக்யூரிட்டி கார்டோட யூனிஃபார்ம் கூட காக்கி கலர்ல தான் இருக்கும். கரெக்டான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால ஆசிம் முனீர் வந்து சிறந்த நபர். கூர்கா, நம்ம ஊர் கூர்கா எல்லாம் காக்கி கலர்ல தான் யூனிஃபார்ம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனால ஆசிம் முனீர் வந்து ஐ எம் சாரி, கூர்கா கூட ஆசிம் முனீரை கம்பேர் பண்றது, கூர்கா என்ன பார்த்தானா உருவிடுவான் உள்ளே இருந்து. ஓகே சார், அது வேற. சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ரீஃபா சார், அமெரிக்கா வந்து லைட்டாக பாம்பு போட்டுச்சு, அதுக்கு ஈரான் வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுச்சு அப்படின்றீங்க. ஸோ எஸ்கலேஷன் நாங்கள் நடந்துட்டு தான் இருக்கா? என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க? அப்போ எஸ்கலேஷன் லேடர்ல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு பயனடானா ஒரு சைனாவும் ரஷ்யாவும் உள்ள நுழையக்கூடும் என்ற நிறைய விஷயங்கள் சொல்லவே மாட்டேங்க, பேசவே மாட்டேங்கிறாங்களே சார். யாரு? ரஷ்யாவும் சைனாவும். யார் சொன்னா? டிமிட்ரி பெஸ்கோவ் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நீ அடுத்த ஸ்கேலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ நவுந்தா திரும்பி நாங்க வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட இந்தியா வந்து டீல் சைன் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, அது வெளிவராத காரணம் ஒன்று இருக்கு. யுக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட முடிவை நெருங்கி விட்டது. ஓகே, மூணு வார் போயிட்டு இருக்கு இப்ப. ஓகேவா? ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு உக்ரைன். இஸ்ரேல் என்ன விட்டுடா சாமின்னு சொல்றாங்க. 3 இந்தியா. சரியா? இந்த 3துலயுமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இதுல 3துலயுமே யாருமே சொல்றது கேட்கல. அதனால ஈரானை வந்து இப்போதைக்கு சும்மா அதை லைவ்ல வச்சுக்கிறாங்களே தவிர டைவர்ஷன் தான். சரி, 10 நாளாக யாருமே பெங்குவினை பற்றி பேசவே இல்லையே. பெங்குவின் கிரீன்லாண்ட்லாம் பேசணும்ல. கிரீன்லாண்டில் ஒரு பெங்குவின் கூட கிடையாது. இல்லாத பெங்குவினோட வாக்கிங் போனால ட்ரம்ப் ஒரு 4 நாள் முன்னாடி அதானே பேசியிருந்தாங்க. EU இந்தியாவும் பெங்குவின் செத்து போச்சா? இல்லை, அதான் கேட்குறேன், கிரீன்லாண்ட் என்னாச்சு? ஸோ இப்போ டைவர்ஷன் போயிட்டு இருக்கு. எஸ்கலேஷன் வேற. அவர் கிரீன்லாண்ட் அவர் என்ன நினைச்சாரு, டோப்புக்காக தானே வெனிசுவேலாவை பிடிச்சாரு. அங்க இருந்த பனி வந்து அவர் கண்ணுக்கு டோப் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கால மிகப்பெரிய பனி புயல் போயிட்டு இருக்கு. ஆமா சார், 100க்கு மேல சேர்ந்திருக்காங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு அவர் பெங்குவினோட வாக்கிங் போனது அவர் பெரிய தப்பு. ஓகே, ஸோ அதனால நாட் குட், முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இப்போ அவர் டைவர்ஷன் பண்றாரு ஈரான்ல. இது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ரொம்ப டைவர்ஷன் போக முடியாது. ஸோ இட் ஹாஸ் டு ஸ்டாப் சம்வேர். ஈரான் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி பேக்டு பை பிரிக்ஸ். ஓகேவா? அதுல முக்கியமா சைனாவும் ரஷ்யாவும் ஓப்பனாவே பண்றாங்க. இன்டைரக்டா உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், பிரேசிலா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், UAE இருக்கட்டும், எத்தியோப்பியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், எல்லாருமே they will completely back ஈரான் இன்டைரக்டா. ஏன்னா பிரிக்ஸ் தான் இட்ஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் ஆஃப் தி வேர்ல்ட். No, we must not forget 20%ல இருந்து 25% ஆயில் ட்ரேட் வந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸை தாண்டி வரணும். சவுதி அரேபியாவோட எண்ணெயும் அதை தாண்டி தான் வரணும். மொத்தமே வேர்ல்ட் ட்ரேட் அப்படி தான் வரணும். ஏன்னா சார் பிரிக்ஸ் தான் வந்து ஃபியூச்சர்ன்றது, வேர்ல்ட் ஆஃப் பீஸ் கிடையாது. இல்ல, பிரிக்ஸ் தான் ஃபியூச்சர். அதுல ஆயில் சார், அதுல ஆயில் முக்கியமான பங்கு. அது ஈரானோட ஆயில் வந்து ஈரானோட ஆயில் நின்னுடுச்சுன்னா மத்த ஆயில் அவன் விடுவானா? ஒண்ணுமே இல்ல. ஈரான் மேல நீங்க தாக்குதல் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அந்த ரீஜன் அன்ஸ்டேபிள் ஆயிடும். அததான் சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இது ரீஜனல் வார எஸ்கலேட் ஆகாம இருக்கிறதுக்கு அமெரிக்கா வெளில போறது பெட்டர் அப்படின்னு இஸ்ரேலே சொல்றான் சார்.
ஏப்பா விட்டுடா சாமி, ஆல்ரெடி நான் 3 மாசம் தான் ஆச்சு காசா போர் நின்று, இன்னொரு போருக்கு என்ன ஏன் வம்புக்கு வலிக்கிற, நீயா வந்து ஏன் வலிக்கிற அப்படின்னு சொல்லி. இல்ல இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் ஆவாங்க. இன்னொன்னு, இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்த யூதர்கள் தான் இப்ப இஸ்ரேல்ல இருக்காங்க. கரெக்டா? இவங்களால அங்க வச்சுக்க முடியல. ஹாலோகாஸ்ட் ஏற்பட்டதுதான். ஹாலோகாஸ்ட்ல வச்சு அத்தனை பேரை கொன்னதுனால மிச்சம் தப்பிச்சு ஓடி வந்தவங்க எல்லாம் கப்பல்ல ஏறி கள்ளத்தோணியில ஏறி வந்தவங்க தான் இஸ்ரேல்ல இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் 1949 ஃபார்ம் ஆகுது. முதல்ல இந்த யூதர்களை யார் கொன்னது? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். ஓகேவா? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்த கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கலாமா? ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான். அதுக்குள்ள நான் அதுக்குள்ள போவே இல்லை. ஏன்னா பதில் அவங்களே சொல்லிக்கிட்டோம். அவங்க தானே பண்ணாங்க. யூதர்களை வந்து இஸ்லாமியர்கள் கொள்ளுறாங்கன்னு சொல்லி பேசினாங்கல்ல. 1949 இருந்து இஸ்ரேலோட பாப்புலேஷன் க்ரோ ஆயிருக்குது. அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூட இஸ்லாமிய பாப்புலேஷன் இவங்களோட கோ எக்ஸிஸ்டா இருக்கிறாங்க. யாரும் பெருசா, அதாவது வாரில் இருந்தாலுமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் யூதர்களுக்கு நடந்தது இஸ்ரேலில் நடக்கல. கரெக்டா? ஸோ அப்போ இப்போ என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னா, இஸ்ரேலை இவங்களோட மோத விட்டு முழுசா அழிச்சிடணும் பாக்குறீங்க. அப்படி பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வேட்டிக்கனுக்கும் முசோலினிக்கும் நாசி ஜெர்மனிக்கும் ஒரு டீலே சைன் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போதைக்கு டார்க் சாப்டர் இந்த வேர்ல்டு வார் 2. அதனால இப்போதைக்கு இஸ்ரேலை வந்து முடிக்கிறதுக்கு நீங்க உங்களால முடியாததுனால இப்ப இந்த இஸ்லாமிய நாடுகளில் கோத்து விடுறீங்களா? இப்ப ஈரானோட எஸ்கலேஷன் இஸ்ரேல் பாதிக்கும் அப்படின்னா நீங்க இப்ப நிறுத்துறது தான் நல்லதே தவிர, இஸ்ரேலியர்களை பாதுகாப்பதற்கும் இஸ்ரேல் என்ற நாடு பாதுகாப்பதற்கும் இஸ்லாமிய நாடான கத்தார் மற்றும் UAE, ஒமான், அப்புறமா ஏமன், இந்த மாதிரி நாடுகளை பாதுகாப்பு, ஏன் அது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சில நகரங்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த முடிவை அமெரிக்கா எடுத்துதான் ஆக வேண்டும். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி வரைக்கும் அடிப்பேன் சொல்லி அந்த இடத்துல நிக்க வச்சிருக்க காரணம் டாக்கோ. எதுக்காக அப்படின்னா, மற்ற எல்லா இடமும் கைவிட்டு போயிட்டு இருக்கு. தைவானுக்கு அடுத்தது இவங்க இதே மாதிரி ஷிப்பை கொண்டு போய் வைக்க வேண்டிய நேரம் இருக்கு. மேபி நேரா வந்து இந்த சிந்து கடல்ல இருந்து அப்படியே போய் ஸ்ரீலங்கா வழியா சுத்திட்டு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா வழியா போய் நீங்க வேணா கொண்டு போய் தைவான் பக்கத்துல நிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா தைவான் பக்கத்துல தான் உங்களுக்கு 3 பப்பட் இருக்கு. ஒன்னு ஜப்பான், ஒன்னு சவுத் கொரியா, இன்னொன்னு தைவான். பிலிப்பைன்ஸ்ல குவாம். பிலிப்பைன்ஸும் அப்படிதான். குவாம் அவங்களோட டெரிட்டரி வச்சிருக்காங்க. இங்க அமெரிக்காவை வந்து அமெரிக்கா நாடா பாக்காதீங்க, எம்பையரா பாருங்க. ஏன்னா நீங்க சொல்ற அங்கங்க இருக்கு. சோ நீங்க டைம் ஜோன்ஸ் எல்லாம் நீங்க US டைம் ஜோன்ஸ் 4 மாத்திரம் பேசுறீங்க, அது மெயின்லாண்ட். ஓகேவா? ஹவாயை மாத்திரம் எடுத்துக்கிறீங்க. நீங்க குவாம் ஏன் கால்குலேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவ்வளவு எதுக்கு நீங்க வந்து டியோ கார்சியா இப்ப UK கொடுக்க போகுதுன்னு ஒண்ணு டபோதிபோன் கத்துறாங்கல்ல. சோ இங்க ப்ராப்ளம் ஆக்சுவலா அது யாருக்கு சொந்தம் தெரியுமா? மொரிஷியஸ்க்கு. அவங்கள கோர்ட் வரைக்கும் போக சொன்னது யார் தெரியுமா? எந்த நாடு தெரியுமா? இந்தியா. அதனாலதான் இந்தியா அங்க வந்து டியோ கார்சியா கொஞ்சம் மேல, மொரிஷியஸ் கொஞ்சம் மேல ஆங்கிலிகா ஐலாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட்ஸ்ல பேஸ கட்டிட்டு இருக்கோம். நம்மளது இருக்கு, நம்மளோட பேஸ். அது லட்சத்தீவுல வருமா சார்? இல்ல மொரிஷியஸோட ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், மொரிஷியஸ் வந்து இந்தியா உலகம் ஃபுல்லா யார் அப்போஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் 2 நாடுகள் மாத்திரம் இந்தியாவை வந்து ஓப்பனா சப்போர்ட் பண்ணணும்னு கூடிய நாடுகள் வந்து 2 நாடுகள். அது மொரிஷியஸ் ஒரு நாடு. இந்தியா நியூக்ளியர் பிளாஸ்ட் 1998ல சக்தி எக்ஸ்ப்ளோஷன் பண்ணப்போ இந்தியா வந்து தப்பு சொல்லாத நாடுகளை விரல விட்டு எண்ணிடலாம். ஒன்று இஸ்ரேலு, பிரான்ஸு, அவங்க கூட மைல்டா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரஷ்யா. அடுத்து மொரிஷியஸ் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் இந்து மெஜாரிட்டி ஸ்டேட். ஸோ இங்கே விஷயம் வந்து அவ்வளோதான். அதனால இட்ஸ் அ கம்ப்ளீட் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். அதனால ஈரான் மேல் தாக்குதல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், we will welcome it. ஏன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ யூஎஸோட எக்கானமிக்கு மிகப்பெரிய ப்ளோவாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் டீல் பேசுறது, டாரிஃப் போடுறதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக போகிறது. இஸ் ட்ரம்ப் ப்ரிப்பேர்ட் ஃபார் பாடி பேக்ஸ்? அவர் வந்து செவப்பட்டிகளுக்கு எடுத்து செல்ல தயாரா? ஏன்னா ஈரானை ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. நான் பல முறை சொல்லிட்டேன், ஈரானோட IRGC-யை தோக்கடிக்கணும். IRGC-யை தோக்கடிக்காம ஈரானை பண்ண முடியாது. அந்த செட்டப்பே வந்து டிஃபரெண்டான செட்டப். அந்த செட்டப்பு ஈராக்கை ஜெயிச்சாங்க. ஆனா ஈராக்கோட ரிப்பப்ளிகன் கார்டை வந்து ஜெயிக்க முடிஞ்சுதா? அதுதான் ஐசிஸ் என்ற பேர்ல வேற வடிவம் எடுத்து இன்னும் உலகத்தையே ஆட்டி படைச்சது. இன்னைக்கு IRGC-யை வந்து ஜெயிக்க முடியாது இவங்களால. பக்தாதைக்கு ஈராக்கும் ஈரானுமே கூட ஒன்று சேர்ந்துக்கும். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நூர் அல் மாலிகி ஈராக்கோட நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வரக்கூடியவர் வந்து இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் ஈரான் பிகாஸ் இஸ் ஷியா.
ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து அவ்வளோதான். அதனால வீல்ஸ் வித் இன் வீல்ஸ் நிறைய இருக்கு சார். இது வந்து டேரக்டா பேச முடியாது சில விஷயங்களை. இப்போ நிச்சயமாக நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பேசுவோம் சார். உங்கள் பொன்னான இளையபாலனுக்கு மிக்க நன்றி சார். ஜெயந்த். நன்றி ஜெயந்த்.